ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சோலே பட்டூரே செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டோ ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். 1 கப் மைதா, 2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் தயிர், 2 டீஸ்பூன் ரவை, 4 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, தண்ணி தேவையான அளவு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் எல்லா மாவையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் போட்டாச்சு. நல்ல ஒரு சாஃப்ட் டோவாக ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா பிசு பிசுன்னு ஆயிரும். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க, நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. 2 டீஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. மாவை தட்டு போட்டு மூடி 1 ஹவருக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போது நம்ம சோலே ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் ஒரு 3/4 கப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். அது நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா உப்பி வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம சோலே ரெடி பண்ணிக்கலாம். ஊற வச்ச கொண்டக்கடலை, 2 இன்ச்சு பட்டை, 2 டீஸ்பூன் டீ தூளை மூட்டை கட்டி வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி. இப்போது நம்ம கொண்டக்கடலையை வேக வைக்க போகிறோம். அதுக்கு கொண்டக்கடலை ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க. பட்டை, டீ பேக், உப்பு எல்லாமே போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ குக்கர் மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக விடுங்க. மூணு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா இந்த பதத்துக்கு வெந்திருக்கும். இப்போ டீ பேக், அதுக்கப்புறம் அந்த பட்டை எல்லாத்தையும் எடுத்துருங்க. கடலையை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. மசாலா ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 4 தக்காளி இப்படி வெட்டி வச்சுக்கோங்க. 4 வெங்காயம் வெட்டி வச்சுக்கோங்க. 3 இன்ச்சு இஞ்சி, 15 பல்லு பூண்டு, கொத்தமல்லி தேவையான அளவு, புதினா தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சாட் மசாலா. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கோங்க, இஞ்சி போட்டுக்கோங்க. அதை கிரைண்ட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம் போட்டு அதை கிரைண்ட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம் போட்டு அதை தனியாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் தக்காளி போட்டு அதை கிரைண்ட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. பாருங்க, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் நம்ம கிரைண்ட் பண்ணி தனித்தனியாக ஒரு பவுல் எடுத்துட்டோம். இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்ல பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வெங்காய பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க.
வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம தக்காளி பியூரி சேர்க்க போகிறோம். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது 3 மசாலாவும் போட்டு நல்லா கிளறிக்கும். இப்போது நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு நல்லா கிளறுங்க. கிரேவி உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போது கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நம்மளோட சோலே ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் அப்படியே விடுங்க. 1 ஹவருக்கு அப்புறம் மாவை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். இப்போது இன்னொரு தடவை நல்லா அதை பிசைஞ்சுக்கோங்க. மாவை பாருங்கள், நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் பிசைய தான் நம்மளுடைய பட்டூரே சாஃப்டாக வரும். நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கோங்க. உருட்டின பாலில் மைதா மாவு கொஞ்சம் போட்டு நல்லா ஓவல் ஷேப்பில் உருட்டிக்கோங்க. இப்போது நம்ம எல்லா பட்டூரே ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம திரட்டி வச்ச பட்டூரேவை போட போகிறோம். பாருங்கள், நல்லா உப்பி வருது பட்டூரே. மாவை சாஃப்டாக பிசைஞ்சிங்கன்னா தான் நல்லா உப்பி வரும், இல்லைன்னா சப்பையாயிரும். பட்டூரே ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டில் நான் பட்டூரையும் சோலையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். நம்மளோட சோலே பட்டூரே ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.